22 கேரட் போல தூய உணர்வு. புத்தாண்டு வாழ்த்துக்கள். இயற்கையான அன்பிற்கு இன்ஜுரல் டைமண்ட் மட்டுமே. லவ் ஃபார் டேட் கலெக்ஷன். டிபிஎஸ் குரூப். வருடாந்திர தூண்டுதலால் விஜய் கட்சி தொடங்கினார். ராதாபுரம் திமுக வேட்பாளர் அப்பா பேச்சு. மனசார இல்லாமல் சிறப்பாடு வழிபடு. விஜய் தீவிர பிரசாரம். அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி ஆதரித்து நயினார் நாகேந்திரன் பிரச்சாரம். திமுகவினர் தொகுதிக்கு ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு இருப்பதாக குற்றச்சாட்டு. திமுகவில் ஆட்சியில் மக்கள் வேதனை. நயினார் பிரச்சாரம். மனசாட்சி இல்லாமல். நெல்லையில் விஜய் நகர்வலத்தில் விதிமீறல். விஜய் மீது 4 வழக்குகள் பதிவு. நெல்லை மாநகராட்சியில் மேயர்களை அடிக்கடி மாற்றியதால் பயனடைந்தது யார்? சபக வேட்பாளர் மரிய ஜான் கேள்வி. இடிமின்னலுடன் பலத்த மழை. செரும சுற்றுவட்ட பகுதிகளில் சாரட்டா கல்லூரி மாணவர் பேரணி நிறைவு விழா. வளையங்கோட்டை. நுண் பார்வைகளுக்கு முதற்கட்ட பயிற்சி. வாக்காளர்கள் கண்காணிப்பணியில் அம்பை தொகுதியில் அண்ணாப்பா மக்கள் தூக்கி எறிவார்கள். காங்கிரஸ் வேட்பாளர் விபி துரை ஆவேச பேட்டி. திமுக ஆட்சியில் மக்கள் வேதனை. தூக்கி எறிவார்கள். வாக்கு சேகரிப்பு. பாளையங்கோட்டை தொகுதி அதிமுக வேட்பாளரை செய்தது சுல்தான் சம்சுக்கு விதியாக பிரசாரம். கல்லூரி வேலைதான் நியமனம். வாக்குச்சாவடி தபால் வாக்கு நடவடிக்கை. பதட்டமான வாக்குச்சாவடியில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய 462 பேர் நடவடிக்கை. கலெக்டர் சுகுமாரன் பேட்டி. நள்ளிரவு திடீரென மக்கள் அவதி. பாளையங்கோட்டை பகுதியில் தபால் வாக்குச்சாவடி நடவடிக்கை. மாணவர் வன்முறை போராட்டம். அடைக்க 2 போலீசார் தூக்கு தண்டனை. வாக்காளர் கோர்ட்டு தீர்மானம். திசையன்விளை ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா மருத்துவனாக தரம் உயர்த்துவேன். பாரதிய வேட்பாளர் பாலகிருஷ்ண உறுதி. இணையத்தில் கசிந்த ஜனநாயக படக்காட்சிகள். படக்குழு அதிர்ச்சி. மீன்பிடி வலையில் சிக்கிய மலை பாம்பு. 3 மாநிலங்களில் 4 இடங்களில் தேர்தல். கர்நாடகா 2 தொகுதிகளில் 67 வாக்குப்பதிவு. நாகாலாந்து திரிபுரா 80%. எல்லையில் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்த வாலிபர்களை போலீஸாக்கிய வீடியோ சமூகத்தில் வைரல். போலீஸ் விளக்கம். வீடியோ வைரல். உலகம் முறை இன்று முதல் TN 2026 4 தொகுதியில் கிராமமாக சென்று காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகர் பிரசாரம். 5 ஆண்டு வளர்ச்சி பணிகளை எடுத்துக்கூறி வாக்கு சேகரிப்பு. 12 தொழிலாளர் காவலாக இருப்பேன். திமுக மனோஜ் வண்டி வாக்கு சேகரிப்பு. வேலையில்லா திண்டாயில்லா நிலையை உருவாக்கும். சபக வேட்பாளர் RS முருகன் பிரசாரம். தமிழகத்தில் வளர்ச்சி பாதை. ரூபி மனோகர். திசையன் அருகே கிணற்றில் பிரபலமாக மிதந்த தொழிலாளி. வீரநல்லூர் அருகே ஆட்டோ டிரைவர் சாவு. ராங்கரங்கோவில் 14 மணி தொடர் மின்வெட்டு. நெல்லை அருகே ரேஷன் அரிசி கடத்திய லாரி டிரைவர் சிக்கியது. 2 பேர் கைது. வேலையில்லா திண்டாட்டம் இல்லாத நிலையை வேலையை உருவாக்கும். தவக வேட்பாளர் முருகன் பிரசாரம். நள்ளிரவு வடக்கு விஜயநகரம் அருகே தொழிலாளர் தூக்குப்பட்டு தற்கொலை. மகன் விசாரணை விபரீத முடிவு. வாக்காளர் தீவிர திருத்தப்பணி எதிரொலி. புதுச்சேரி அஸ்ஸாம் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிப்பு. மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டு போட்டனர். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல். ஈரான் போர் நிறுத்தம் நீடிப்பு சிக்கல். பாகிஸ்தான் அமைதி பேச்சு நடக்குமா? இடைக்கால போர் நிறுத்தம். கடல் கன்னி வெடிகள். ட்ரம்ப் எச்சரிக்கை. கேள்விகள் சந்தேகங்கள். பேச்சுவார்த்தை ஏமாதி. நாளை பேச்சுவார்த்தை. எல்லை மீறல். தன் மாநிலங்களை எழும்பு நிலைக்கு தள்ளிவிடும் தொகுதி மறுசீரமைப்பு. சமூக நீதியை சிறுமைப்படுத்தும் அரசியல் திட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரிப்பணம் வீணாக்குதல். எல்லை மீற அரசியல் சதி திட்டம். வாக்குப்பதிவு சதவீதம். பங்கு சந்தை சரிவால் முதலீட்டாளர்கள் ரூபாய் 11 லட்சம் கோடி இழப்பு. வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிப்பு. புதுச்சேரி துப்பாக்கிச்சூடு. அஸ்ஸாம் வாக்களித்தார். இந்தியாவில்
பொருளாதார வலிமை சக்தி கந்ததாஸ் பாராட்டு. தொழில்நுட்ப முதலீடு ரூபாய் 1,00,000 பேர். இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி 6.6%. உலக வங்கியை பாராட்டு பெற்றுள்ள நிறுவனத்துக்கு புதிய தலைவர். ரஷ்ய வருமானம் ரூபாய் 83,000 கோடி. அப்பா. ஹர்முஸ் நீரிணை ரூபாய் 11,00,000 கோடி. தற்காலிக போர் நிறுத்தம். பங்குச்சரிவு முதலீட்டாளர் 11,00,000 கோடி இழப்பு. ஹர்முஸ் நீரிணை மீண்டும் மூடல். நீடிக்கும் போர் பதட்டம். ரம்பாவின் வருத்தம். பரத்தின் கருத்து. கைது ஏறினால் என்ன பிரச்சனை வந்தது? வதந்திகளும் விமர்சனங்களும் என்னை காயப்படுத்தாது. கவர்ச்சி தடை விளங்கமாக வாய்ப்பு. சஸ்பென்ஸில் நடிகை விட்ட தூது. நடனத்துக்கு மயங்கும் நடிகை சிந்தி இத்தானி. ஆன்மீக இசை கூட்டணி. பழங்கால பெண்ணில் கற்பனை உள்ள காணாமல் போன மணப்பெண். தமிழ் மலையத்தை தயாரிக்கும் படம். ஹாலிவுட் காரணம் மனிதர்களை வேட்டையாட கடல் சீட்டாமல் சுறாக்கலாம். திகில் படங்களின் இயக்குனர். சினிமா பார்க்கலாம் வாங்க. ரிக்வித் காமெடி சீசன் 7 பயணங்கள் முடிவதில்லை. சித்திர திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். சிஎம்என் போஸ்டர். கூடாத வேலை தேர்தல். தங்கமலர். பூமி சுற்றவில்லை என்றால் என்ன ஆகும்? வித்தியாசம் கண்டுபிடி. போவிலி மீன். கலை சொற்கள். பூமி சுற்றவில்லை என்றால் என்ன ஆகும்? குழந்தைகள் பம்பர சுழலை ஆசையாக பார்த்துருக்கு. அதே போல் நமது பூமியை வினாடிக்கு சுமார் 460 மீட்டர் வேகத்தில் தன்னகத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி திடீரென்று எப்படி இருக்கும்? அதே போல பூமி தன் சுழற்சியை நிறுத்தினால் உலகம் எப்படி மாறும் என்பதை தெரிந்து கொள்ள. பூமி தனது சுழற்சியை நிறுத்தினால் அதன் ஒரு பக்கம் எப்போதும் சுட்டரிக்கும் வெயிலாக பாலைவனம் போல, மறுபக்கம் சூரிய வெளிச்சமே இல்லாமல் கடும் பனிக்கட்டி போலவும் மாறிவிடும். வளிமண்டலம் தொடர்ந்து நகர்வதால் மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்தில் அதிரடியாக சூறாவளி காற்று வீசி நிலப்பரப்பையே உருகுலைத்துவிடும். அது மட்டுமல்ல, சுழற்சியால் நிலை பெற்றிருக்கும் கடல்கள் துருவ பகுதியை நோக்கி பாய்ந்தோடி வெள்ளத்தை உருவாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சூரியனின் அபாய கதிரத்திலிருந்து நம்மை காக்கும் அரணாக காந்த புலம் மறைந்து போகும். பூமியில் உள்ள உயிர்கள் வாழ்வது கேள்விக்குறியாகிடும். பூமி சுழல்வது என்பது வெறும் அறிவியல் நிகழ்ச்சி அல்லாது நாம் உயிர் வாழ்வதற்கான ஆதாரம். இயற்கையில் இந்த சுழற்சி சீராக நடப்பதைத்தான் நாம் பாதுகாப்பாக இருக்கிறது. புரிந்து கொண்டு இயற்கையை பேணி காப்போம். இயற்கையின் அதிசயங்களை போற்றுவோம். சூப்பர். தமிழ் பேச அதிகமாக ஆங்கிலத்தில் நிலையை மாற்றிட ஆங்கிலத்தில் எழுதால் தமிழ் அறிந்து கொள்க. வெற்றியோ தோல்வி எதுவானும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாட்டாலும் கவலை வேண்டாம். நம்ம திறமைக்கு நேர்மைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும்போது பகைவனை நம்மை மதிக்க தொடங்குவோம். அம்பேத்கர். சூப்பர் அம்பேத்கர். வெல்டன். ரொம்ப நன்றி. டெமோக்ரஸி மக்களாட்சி. जो लोग खुद का लोग रिप्रेजेंटेशन प्रतिनिधित्व दो खड़े रहते हुए लॉस एंड रूल्स चट्टमट विधि एंड रेगुलेशन. वोटना वाकुरुदी. राइट टू वोट उरिமை. वोट देने का கேபினெட். மத்திய சபை. கான்ஸ்டிடியூன்சி தொகுதி. ரிசல்யூஷன் தீர்மானம். உயிரினம். பேரிலி மீன். ஆழ்கடலில் மர்மமான உயிர்கள் வாழ்கின்றன. மிகத்தில் வித்தியாசமாக ஒன்று தான் பேரிலி மீன். இது தலை கண்ணாடி போல வெளிப்படையாக இருப்ப தனிச்சிறப்பு. இதை விசித்திரமான அமைப்பு இந்த மற்ற மீன்களிலிருந்து வேறுபடும். மீன்கள் ஆழ்கடலில் 600 முதல் 800 மீட்டர் ஆழத்தில் வாழ்கிறது. இதன் நீளம் 15 சென்டிமீட்டர் இருக்கும். தலைப்பகுதி வெளிப்படையாக காணப்படுவது. அதன் உள்ளே இருக்கும் பச்சை நிற கண்கள் தெளிவாக காணப்படும். இந்த கண்கள் மேல்நோக்கி சுழலும் தன்மை கொண்டிருப்பதால் கடலில் மேல்பகுதியிலிருந்து வரும் சிறிய மீன்களை கொண்டவே உணவாக உட்கொள்கிறது. அப்படியா? வெயிலில் பாதுகாப்பு. கோடை வெயில் வந்தாச்சு. சூரியன் சூடு தந்தாச்சு. வெளியே போகும்போது நான் பாதுகாப்பு இருக்கணும். கண்ணை வச்சு வெயில் நேரத்தில் ஓடி ஆட வேண்டாமே. நிழலை தேடி நிலங்க. வீட்டுக்குள்ளே செல்லுங்க. பருத்த ஆடை உடுத்தாலும்
நிறத்தலை விரும்பலாம். வெள்ளை தொப்பி தலையிலே மாட்டிக்கிட்டு போகாமே வெயிலில் தாகம் எடுத்தால் தண்ணீரை குடிக்க மறந்து விடாதே. பழச்சாறு அருந்தும் முட்டை தணிப்போம். வெள்ளை பிஞ்சு தின்னலாம் தர்பூசை வைக்கலாம். கண்கள் கண்ணாடி போட்டுக்கிட்டு வெயிலின் முன்னாடி. மாலை வானம் சேர்ந்தது விண்மீன்கள் வந்தது. இரவு மெல்ல குளிர்ந்தது. மகிழ்ச்சி நெஞ்சில் நிறைந்த இனிய கோடைக்கால இது எங்கள் கொண்டாட்ட நேரம். ஐயையோ நான் வைக்க கோடை வெயில் வந்தாச்சு, சூரியன் சுடு தந்தாச்சு, போகும் முன்னே நான் பாதுகாக இருக்கணும் கண்ணே. வெயில் நேரத்தில் ஓடியாட வேணாமே, நிழலும் தேடி நில்லுங்க, கொள்ளை செல்லுங்க. பருத்தி ஆடை உடுத்தலாம், வெள்ளை நிறத்தை வெள்ளை தொப்பி தலையிலே மாட்டுவோம் வெயிலில். தாகம் எடுத்தால் தண்ணீரை கொடுக்க மறந்து விடாதே. பழைச்சோர் இதெல்லாம் உடல் சூட்டை தணிக்குமே. வளரி பிஞ்சு தின்னலாம், தர்பூசணி சுவைக்கலாம். கண்களுக்கு கண்ணாடி போட்டுக்கலாம் வெயிலின் முன்னாடி. மாலை நச்சு வந்தது, விண்மணி மின்ன வந்தது, இரவு மெல்ல குளிர்ந்தது. நெஞ்சில் இருந்து இணை கோடை கால இது எங்கள் கொண்டாட்ட நேரம். தி லயன் கிங் மர்மம் சொந்த விழா. ஆரோக்கியம். குழந்தைகள் வளர்ச்சி என்பது ஒரு உடல் வளர்ச்சி மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சி, அதை மேம்படுத்த உதவும் செயல்முறை. அறிவுசார் விளையாட்டுகள். குழந்தை அறிவை வளர்க்க சதுரங்க புதிர் விளையாட்டுகள் கற்றுக் கொடுக்க விளையாட ஊக்குவிக்கலாம். இந்த விளையாட்டுகள் அவர்கள் நினைவாற்ற அறிவாற்றல் வளர்க்க உதவிக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்டு பின் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலாம் காட்சிகளை கட்டுதல். குழந்தைகள் பாடங்கள் கட்டும்போது இந்த பாடம் சம்பந்தப்பட்ட புகைப்படத்தை விட்டு வீடியோ அதிகமாக காட்டுங்கள். அவர்களின் கற்பனை திறமை படங்களில் கவனம் செலுத்த உதவும். போதுமான ஓய்வு. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை குழந்தைகள் கடினமாக தோன்றவை கற்றல் செயலுக்கிடையே மொழிகளுக்கு ஓய்வு வீதம் 10 நிமிடங்கள் ஓய்வுக்கு அனுமதி கொடுங்கள். இசையுடன் பாடம். எளிதாக நினைவைத்துக்கொள்ள அவர்கள் இசையுடைய பாடங்கள் வந்து கற்றுக் கொடுப்பது. அதை இவ்வாறு செய்வது பாடங்கள் மீதான ஈர்ப்பையும் அதிகரிக்கும். தவறுகளை திருத்துங்கள். தவறுகள் தான் நாம் பல விஷயம் கட்டுக்கிறோம். அந்த வகையில் குழந்தை தண்டிக்காமர்கள் திருத்துக்களை எப்படி இருக்கா. ஊட்டச்சத்து மிக்க உணவு. நினைவாற்றல் பிறகு ஊட்டச்சத்து உணவுகளை அளிப்பது அவசியம். ஆன்டி ஆக்சைடுகள் 3 கொழுப்பு உணவுகளை குழந்தையை குடிங்கள். மன அழுத்தம் கூடாது. குழந்தைகள் முன்பு மன மதிப்பு அதிக விஷயங்களை செய்வதில் குறிப்பாக குடும்ப பிரச்சனை அவர்கள் முன்பு பேசி வாக்குவாதம் எடுக்கிறார்கள். அது அவர்களின் மன அளவை கடுமையாக அதிக மன அழுத்தம் அல்லது மன இறுக்கத்துக்கு ஆளாவார்கள். குழந்தைகளை 18 வாரங்கள் கழித்து முட்டையிலிருந்து 3 வாரம் கழித்து கோழி குஞ்சு வளர்ந்து 12 வாரம் கழித்து பெரிய கோழி. குழந்தைகளை கோழியிருந்து முட்டை வந்ததோ முட்டையிலிருந்து கோழி வந்ததோ விளக்கம் தெரியாது. நமக்கு அந்த குழப்பம் வேண்டாம். ஆனால் கோழியிலிருந்து முட்டை எவ்வாறு நாளில் உற்பத்தி ஆகிற முட்டையிலிருந்து குஞ்சு பிரிக்க எவ்வளோ காலம், குஞ்சியிலிருந்து கோழி பிரிக்கும் இதை பற்றி பார்த்தோம். ஈரோடை சேர்ந்த எழுத்தாளர் சாரிதாஸ் இந்த நாவல் எழுதியுள்ள கடலுக்கடியிலும் மர்மம் என்ற நூலை தலைப்பு கேட்ட கடலில் வாழும் மீன்கள், பவளப்பாறை மற்றும் பல்வேறு உயிர்கள் உலகை சந்திக்க சவால்கள், மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழலை சமநிலை மற்றும் குழந்தைகளுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் மீன்கள் மற்றும் கடல் உயிர்கள் பார்வையில் குழந்தைகளுக்கு புரிவதும் குழந்தைகள் கடல் சூழ்நிலை புரிந்து கொள்ளவும் கடலில் நேசிக்காதன் பாதுகாப்பு அவசியத்தை உணர்த்துகிறது. இதை படிங்க.